வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வந்து ஐஎம்டி ரொட்டாவேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம டிராக்டர்ல வந்து ரொட்டாவேட்டர் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதை ஒரு வீடியோ போட்டலாமான்னு தான் இது போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போடு நம்ம தோட்டம் பூரா வந்துருச்சு. ஒரு மழை பெஞ்சா பார்த்தீங்கன்னா பூரா வந்துரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் ஓட்டுனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம மருந்தடிச்சோம்னா நம்ம ரொம்ப இதுவுமே உங்களுக்கு செலவும் ஆகும். அது நீங்க ஒரு டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல எடுத்து ஒரு ரொட்டாவேட்டர் போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நிலத்துக்கு எந்த கெடுதலும் கிடையாது. இல்லை மருந்து அடிக்கணும்னா உங்களுக்கு மருந்துக்கு நீங்கள் 1000 2000 வாங்கி அது பேட்டரி ஸ்பேரில் இது பண்ணுறது பெரிய விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் போட போகிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லர் கழட்டுறோம். இப்போ டெய்லர் கழட்டியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டெய்லரை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி விட்டு ஒரு கட்டை ஒன்று வச்சு விட்டிங்கன்னா மழை கீது பெஞ்சதுனாலும் டெய்லரில் தண்ணி நிற்காது. இது எதுக்காக பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா டெய்லரில் தண்ணி நின்றுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அந்த டெய்லரில் துரு பிடிச்சி டெய்லரில் ஓட்டையாயிரும். அதனால அதான் உங்களுக்கு வந்து அந்த டெய்லர் கொஞ்சம் மேலே தூக்கி நிறுத்திக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரெஷரை வந்து நீங்கள் கழட்டி கரெக்டாக அந்த மரையில் போட்டு வச்சுருங்க. ஏன் வந்து ரொம்ப டைட் வச்சிங்கன்னா தான் அது வந்து ஒர்க் ஆகும். அதில் ஒரு அளவாக ஒரு 4-5 டைட் வச்சிங்கன்னா ஒர்க் ஆகாது. அதனால் ஒரு மேக்ஸிமம் டைட் வச்சிங்கன்னா தான் ஒர்க் ஆகும். இது வந்து புதுசாக யாராவது டிராக்டர் ஓட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னு வந்து போட்டு விட்ருங்க. அது வந்து நிறுத்தியிலேயே வந்து ப்ராப்பராக நிறுத்திடுங்க. இப்போ அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் சிரமப்பட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பழைய மாடலுங்கிறதுனால அந்த இதை வந்து கீழேருந்து கழட்டணும். அந்த ஊக்கு பெற்று இருக்கும் பாருங்க, அதை வந்து கீழேருந்து கழட்டணும். இப்போ வந்து புது மாடலுக்கெல்லாம் நீங்கள் சைட்லேருந்தே கழட்டிக்கலாம். இது வந்து பழைய மாடலுங்கிறனால இது வந்து 1973 மாடலு. அப்போ இருக்க டெக்னாலஜியில் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது சிரமமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராக்டர் ரிவர்ஸ் எடுத்து நீங்கள் அந்த பின்னை கழட்டிக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறேன். டெய்லரு ரொட்டாவேட்ரு பார்த்தீங்கன்னா 5 கொத்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வாட்டுக்கு காட்டை ஓட்டிக்கலாம். இது இப்போ தான் பார்த்தீங்கன்னா சாய்வை நிறுத்தியிருக்கேன். இது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். இப்போ வந்து மழை கீது பேஞ்சதுனாலும் உங்களுக்கு தண்ணி வந்து சுத்தமாக நிற்காது, அப்படியே வந்துடும். இந்த டெய்லருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் அடிக்கணும். ரொம்ப நாளாக வச்சுருக்கோம், அது இனிமேல் தான் இது பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்ரு மாட்டணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டருக்கு வந்து 36 கத்தி நம்ம ரொட்டாவேட்ரு ஹார்ட்வேர்ட் ரொட்டாவேட்டர்னு சொல்லுவாங்க, ஃபார்ம் இம்ப்ளிமெண்ட்ஸோடது. ஒரு கத்திக்கு வந்து 1 ஹெச்பின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியை 35 ஹெச்பி தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஓவர் ப்ரெஷர்லாம் கொடுத்தீங்கன்னா ரொட்டாவேட்டருக்கும் உங்களுக்கு அந்த பெரிய 50 ஹெச்பி வண்டி மாதிரி உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. நம்ம அளவாக ஓட்டிக்கணும். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கீருக்கு இது கேட்டிருப்பீங்க நிறைய பேர். லோ ஃபஸ்ட்டில் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெய்லர் உண்டான இம்ப்ளிமெண்ட்டை கழட்டியாச்சு. இப்போ ரொட்டாவேட்டர் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பழகிறப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் பழகிட்டீங்கன்னா ஒரே ஆள் போட்டுக்கலாம், யாரோட ஹெல்ப் எதுவுமே தேவை இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரோட அந்த ஊக்குப்பெட்டு கழட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியான வெயிட்டு. அப்புறம் கீழேருந்து கழட்டணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 நட் இருக்கும். அதை கழட்டினா தான் இந்த இது மொத்தமாக கழட்ட வைக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நீங்கள் அப்புறம் 5 கலப்பை கிளப்பை எல்லாம் போடுறதுக்கும் உங்களுக்கு அது இது டிஸ்டர்ப் பண்ணாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பிடிஓ சாஃப்ட்னு சொல்லுவாங்க. இது புதுசாக இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த சாஃப்ட்டை வந்து ஒன்றில் ரொட்டாவேட்டர்லேயும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர்லேயும் நம்ம அட்டாச் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால கொஞ்சம் கிரீஸ் வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிரீஸ் எடுத்து கொஞ்சம் அந்த ஷாஃப்ட்லலாம் போட்டு விட்டேன். நீங்கள் கிரீஸ் வந்து கொஞ்சம் அடிக்கடி பயன்படுத்துங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூஸாக இந்த லூப்ரிகேஷன் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீஸ் வந்து போட்டு விட்டேன் எல்லா பக்கமும் அந்த ரொட்டாவேட்டர். உங்களுக்கு வந்து இதில் வந்து கிரீசிங் பாயிண்ட்டே ஒரு 8 பாயிண்ட் இருக்குது டிராக்டரில். அந்த இது போட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டரில் போடுறது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அந்த ட்ரையாங்கிளில் எந்த சைடு வந்து கரெக்டாக ஒரு சைடில் மட்டும்தான் இதாகும். நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா கரெக்டாக இதாகாது. ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் மேலே பாயிண்ட்டாக இருக்கும். அந்த பாயிண்டில் போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த ரொட்டாவேட்டர் இதாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ ஷாஃப்ட்டில் வந்து கொஞ்சம் நல்லா உள்ளதுலனும் 2 பின் இருக்கும். நீங்கள் போன இதில் ஃப்ரண்ட்டில் முன்னாடி பார்த்துருப்பீங்க. அந்த பின்னை 2யும் அமுத்திட்டு கரெக்டாக அந்த பாயிண்டில் அங்கே ஒரு இது இருக்கும். அதில் நீங்கள் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இப்போ ரொட்டாவேட்டர் வந்து உள்ளே போகும். நீங்கள் அளவான இது போட்டிங்கன்னா கழண்டுட்டு வந்துடும். மேலாப்பில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் 2யும் அமுத்தி தள்ளிங்கன்னா ஒரு 2மே உள்ளே போயிடும். இது மட்டும் கொஞ்சம் இது பழைய இதுங்கிறனால கொஞ்சம் ஸ்ப்ரிங்கில் டைட் ஆயிடுச்சு. நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் பெரிய வேலையெல்லாம் உதவியுமே கிடையாது. ரொட்டாவேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. கியர் டைப் வந்து
கியர் டைப் இருக்குது, செயின் டைப் இருக்குது. அது வந்து நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா செயின் டைப்பு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎம்டி வண்டிக்கு வந்து டீசல் இல்லை, டீசல் வந்து ஊற்றுறோம். டீசல் வந்து எவ்வளோ கன்சப்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ஊற்றிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்ரு டீசல் அளவாக வாங்கி ஊற்றிக்கலான்னு 5 லிட்ரு வாங்கி ஊற்றிருக்கோம். ஆல்ரெடி கொஞ்சம் இருந்தது. நம்ம 9 கொத்துக்கு பெருசாக ஓட்டல. நம்ம என்னதான் 9 கொத்து 5 கொத்து போட்டிங்கன்னா அது வந்து சும்மா அந்த செடி அமுத்திட்டு தான் வரும்போது தவிர இது பண்ணாது. ரேடியேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ரேடியேட்டருக்கு வந்து அந்த கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அவுட்லெட் பைப் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டைப்பாக கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இது வந்து நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினோம்னா வெளியே வந்துடும். இப்போ வந்து ரேடியேட்டர் வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணுச்சு, அதனால தான் உங்களுக்கு காமிக்கிறேன். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ரேடியேட்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காடு பாருங்க, இது வந்து 2வது காடு பூரா புல்லு பூரா முளைச்சிருச்சு. இதை வந்து ஒரு உழவு ஓட்டி விட்டுறலான்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து முன்னாடி நம்ம வீட்டுக்கிட்ட இங்கேயும் பூரா இதாக இருந்துருச்சு. சரி இங்கேயும் உழவு ஓட்டி விட்டுறலான்னு ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் பாருங்கள், நான் வந்து இப்போ லோ ஃபஸ்ட்டில் தான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லோ ஃபஸ்ட்டில் வச்சு ஓட்டிங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நல்ல காடு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் லோ ஃபஸ்ட்லேயே வச்சு ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். அதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளச்சை ஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிடிஓ ஆப்ஷன்லாம் வந்து எதுவுமே வேலை செய்யாது. அந்த லிவரு எதுவுமே வேலை செய்யாது. இப்போ வந்து புது புது மாடலெல்லாம் அது கிடையாது. இது வந்து அந்த பழைய வண்டி வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் கிளச்சை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அந்த லிஃப்டிங் ஹைட்ராலிக் எதுவுமே வேலை செய்யாது. அந்த அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு லெவலாக தான் ஓட்ட முடியும். அது நீங்கள் அந்த இந்த வண்டி ஓட்டிட்டு ஒரு நேக்லேயே தான் ஓட்டணும். நீங்கள் லோ ஃபஸ்ட்லேயே அதை வச்சு ஓட்டணும். நீங்கள் நல்ல காடு காடு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா லோ செகண்டில் வச்சு நீங்கள் ஒரு கம்மியான ஆக்சலரேஷன்லேயும் ஓட்டலாம். ரொம்ப பழைய வண்டி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லோ ஃபஸ்ட்டில் ஓட்டுறது தான் பெஸ்ட்டு. லோ ஃபஸ்ட்டில் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக இதுவும் இருக்காது, லோடும் இருக்காது, உங்களுக்கு வந்து டிராக்டர் வந்து நல்லா பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரொட்டாவேட்டர் ஓட்டையில் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக செட்டிங்கை வச்சுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ரொட்டாவேட்டர் ஒரு சைடில் கீழில் போகிற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டிக்கலாம். நீங்கள் ரொட்டாவேட்டர் ஓட்டுறப்ப இன்னொன்று என்னென்னா இந்த லோ ஃபஸ்ட்லேயே தான் ஓட்டிகிட்டு இருக்கணும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அந்த கரெக்டான பாயிண்டில் வச்சு தான் நீங்கள் ஓட்டணும். கொஞ்சம் இதாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வராது. உங்களுக்கு அந்த கத்தி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுற்றுதோ அவ்வளோக்கு தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங்கிறது கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா நீங்கள் புதுசாக யாராச்சும் ரொட்டாவேட்டர் அந்த மாதிரி ஓட்டுறீங்கன்னா ஒரு ஆர்வத்தில் ஓட்டுறதுக்கு நீங்கள் காட்டுக்குள்ளே ஏதோ ஓஸு கீஸு பைப்பு எதாவது இருந்துச்சுன்னா எடுத்து இப்போ நீங்கள் கொலை ஓட்டுறதுக்கு முன்னாடி இது பண்ணிடுங்க. ஏன்னா எது இருந்தாலும் உங்களுக்கு துண்டாக வெட்டி போடும். அதனால நீங்கள் அது எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஓட்டுறது வந்து பெஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2வது காட்டுக்கு வந்து உழவு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து நமக்கு டீசல் கன்சப்ஷனை பற்றி சொல்லியிருப்பேன். முதலையே வந்து மேசிவ் கன்சப்ஷன்னா வந்து உங்களுக்கு வந்து டீசலுக்கு வந்து மைலேஜுக்கு தானது. ஆனால் இது வந்து உங்களுக்கு டீசல் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னா நான் வந்து ஆப்ரேட் பண்ண வரைக்கும் நானே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓட்டினேன். கரெக்டாக டைமிங்கே எல்லாம் நோட் பண்ணி வச்சு டீசல் பார்க்கையில் உங்களுக்கு வந்து மணிக்கு வந்து 3 லிட்டரு பிடிக்குது. நீங்கள் வந்து நான் வந்து கரெக்டான லெவலில் ஓட்டினேன். நீங்கள் இதை விட கொஞ்சம் நான் ஸ்லோவாக ஓட்டியிருக்கேன். நீங்கள் இதை விட கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா மணிக்கு ஒரு 2.25 லிட்டரு பிடிக்கும். அதுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து பழைய வண்டிங்கிறதுனால அவ்வளோதான் இருக்கும். முக்கால்வாசி நீங்கள் புது வண்டி எடுத்துக்கிட்டிங்கனாலுமே இப்போ ரொட்டாவேட்டருங்கிறப்ப நம்ம ஸ்லோவாக தான் ஓட்டி ஆகணும். இது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டு அந்த ஸ்பீடு பண்ணியிருக்கேன். நீங்கள் ரொட்டாவேட்டர் ஸ்லோவாக ஓட்டணுங்கிறனால உங்களுக்கு வந்து அந்த டீசல் கன்சப்ஷனுங்கிறது ரொட்டாவேட்டர் அதிகமாக இருக்கும். நீங்கள் சொந்தமாக ஒரு வண்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப மணிக்கு ஒரு 270 ரூபாயிலேருந்து ஒரு 300 டீசல் தான் ஆகும். இப்போ வந்து நம்மளே ஓட்டுறதுனால டிரைவர் சார்ஜில் எதுவும் கிடையாது. மணிக்கு ஒரு 300 ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ வேணால் ஓட்டிக்கலாம். அதான் நீங்கள் இப்போ டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்லேயே ஒரு 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா போட்டிங்கனாலே நல்ல டிராக்டர் எடுக்கலாம். நீங்கள் டிராக்டர் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன தோட்டத்து வேலைகளுக்கு எல்லாத்துக்குமே ஓட்டிக்கலாம். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறது. நம்ம இந்த மாதிரி டிராக்டர் இருந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கு யார் தயவும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, நம்ம பாட்டுக்கு ஓட்டி விட்டுக்கலாம். இப்போ செடிகள்லாம் வந்துருச்சுனாலும் நம்ம ஒரு ஓட்டு ஏதோ வெள்ளாமை எல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் இப்போ டிராக்டருங்கிறது புதுசு தான் 8 லட்சம் கொடுத்து வாங்கணும்னு இல்லை, நம்மளே ஒரு செகண்ட் ஹேண்டில் லோ பட்ஜெட்டில் வாங்கிட்டோம்னா இது பண்ணிக்கலாம். அப்புறம் வாங்குறவங்களுக்கு இன்னொன்று என்னென்னா ஒரு 50 ஹெச்பிக்கு மேலே வாங்கிக்கோங்க.
அது கம்மியாக வாங்குனீங்கன்னா 5 கொத்து 9 கொத்துலாம் போடையில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த கலர் டயர் சுற்ற ஆரம்பிச்சிடும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான செட்டிங் வச்சு ஓட்டணும். இல்லைன்னா அந்த வண்டியே நம்ம எல்லாரும் சரி சொல்லுவாங்க, நீங்கள் என்னதான் வச்சிங்கனாலும் வண்டி ஒரு ஹார்ஸ் பவர் இருந்ததுன்னா தான் உங்களுக்கு வண்டி இழுக்கும். நன்றி நண்பர்களே.